வடை போண்டெல்லாம் சுட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது காம்பினேஷனாக நல்ல ஒரு டேஸ்ட்டான குழம்பு சட்னியை கொடுத்தீங்கன்னு வைங்க, நல்ல வியாபாரம் ஆகுங்க. டெய்லி 3 டைம் ஏறிட்டு இறங்குறீங்க, சில நாள் 4 டைம் கூட போயிருது. ஐயோ கொளுத்து 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 போயிட்டாப்லைங்க மேலே. மக்கள்ஸ் கோயில் வந்து முக்கால்வாசி மலையில தான் இருக்குது. இங்க பாருங்க, பாறை பாறை குகைக்குள்ள கோயில், அது அப்படியே கோயிலை கட்டிட்டாங்க. இன்னும் உயரம் வந்து ஹைட் வந்து உச்சி வந்து மேலே போகணும், அங்கேயும் போகலாம். ஏழாம் பிளைன்ல பறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் மக்கள்ஸ். இந்தாங்க நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி. என்ன யாரும் தெரியுதுங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்ப்லைனு டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் அட்வென்ச்சரான மலைகளில் ஒன்றான ஒரு மலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டரங்கி மலை. இந்த லிஸ்ட்டில் வந்து பருவத மலை வருங்க, அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி மலை வரும், சதுரகிரி மலை வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மலைகள் நம்ம தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த மலை இருக்குது. அதே மாதிரி அதில் ஒரு மலை தான் இந்த கொண்டரங்கி மலைங்க. இந்த கொண்டரங்கி மலையை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு அது கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர்த்துக்கு மேலே பார்த்துருக்குறாங்க, நல்ல வியூஸ் போயிருக்கு. இப்போ எகைன் நாங்கள் நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா, தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, ஒரு சாதனை மனிதன், ஒரு தம்பியை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளியங்கிரி போன சிவராத்திரிக்கு முன்னதாகவே வந்து நம்ம ஒரு டைம் வெள்ளியங்கிரி போயிட்டு நம்மளங்க அதை விட பார்த்துருப்பீங்க. எனக்கு அதுக்கு அடுத்த ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு. அப்போ வந்து எதிர்த்து ஒரு தம்பி பார்த்துருப்போம். அந்த தம்பி வந்து சொன்னாப்புல டெய்லியுமே கொண்டரங்கி மலையை 3 டைம் ஏறிட்டு இறங்குறதாகவும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து கேர்னூர் ஊரில், ஆமாம், மூலனூர் பக்கத்தில் கேர்னூர். சொல்லுங்க. அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 நாள் இது எனக்கு வந்து. ஸோ அங்கே ஒவ்வொரு நாளும் 3 டைம் மேலே ஏறிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து வெள்ளியங்கிரி மலை வந்து உன்னால் ஏறவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட், அதாவது கொண்டரங்கி மலை வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 124 3 டைம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ சாப்பிடாம கூட இங்கே வந்து நான் வீடியோ எடுத்துட்டு 1 மணி நேரத்தில் முடிச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் யூடியூப் சேனலில் போடுவேன். உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன? மிஸ்டர் கரிகால சோழன் 294. மிஸ்டர் கரிகால சோழன் 294. இப்போ இந்த வெள்ளியங்கிரி மலை கீழே இருந்து மேலே எவ்வளோ நேரத்தில் போனீங்க? 1 மணி நேரம் 12 நிமிஷம். 1 மணி நேரம் 12 நிமிஷம். ப்ரோ நிஜமா தானா? நிஜமா தானே. வீடியோ இருக்கு. நான் வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாப்ல, அந்த வீடியோ சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த தம்பி நான் பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். டெய்லியுமே வந்து ஸ்டோரி போட்டே இருப்பாப்லைங்க. அந்த கொண்டரங்கி மலை ஒரு டைம் ஏறிட்டு இறங்குறதே கஷ்டம், டெய்லி 3 டைம் ஏறிட்டு இறங்குறாருன்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போய் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேங்க. அந்த சாதனை மனிதனை நீங்கள் பார்க்கறதுக்காக போகிறோம். இன்றைக்கி அந்த பையனுடைய 249வது நாள், நாளைக்கு 250வது நாள். நாளைக்கு போயிருக்கலாம், பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறேன். என்ன கண்டென்ட் அப்படின்னா, கன்னிவாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு சந்தை இருக்கு மலைங்க, அந்த ஆட்டு சந்தைக்கு போயிட்டு சந்தைக்கறி சாப்பிடலான்ட்டு இருக்கேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இப்போ பக்கமாக வந்து கன்னிவாடி போய் நானும் சுபாஷ் கௌதம் ஏமாந்து வந்திருப்போம். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ இருந்தேன். இப்போ இந்த கொண்டரங்கி மலை வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தே இந்த கன்னிவாடிக்கு போகணும், போயிட்டு ஆட்டுக்கறிக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் முடியல. ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு மாற்றி போயிட்டேன். அதாவது வியாழக்கிழமை நைட்டு போகிறதுக்கு புதன்கிழமை நைட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, புதன்கிழமை நைட்டு போயிட்டேன். அதனால் டேட்டு மாற்றி போனங்காட்டி அப்போ என்னால் அந்த கன்னிவாடி சந்தை எடுக்க முடியல. ஒரு நாள் நம்ம கன்னிவாடியில் சந்தைக்கறி சாப்பிடுவோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நைட்டு போயிட்டு சாப்பிட்டு நாளைக்கு காலைல வந்து மலை ஏறக்கூடாது அல்லவா? ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 249வது நாள் எடுத்தலாம்னு சொல்லிட்டு போகிறதுங்க. ரொம்ப ரொம்ப டேலண்டான பையன் அந்த பையனை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போகிறோம். சரி வாங்க மக்கள் போகலாமா? நம்மளால் முடிஞ்சது அந்த ரொம்ப நாளாகவே அந்த அவர் கூட வந்து வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். வாங்க போயிட்டு என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு, அவர் எதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம். சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். வாங்க மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், போகிற வழியில் ஒரு அக்கா வந்து ரோட்டு மேலேயே ஒரு கடையில் வடை போட்டுட்டு இருந்தாங்களா, பருப்பு வடை. வாசம் மூக்கில் அடித்த உடனே என்னால் வண்டி அதுக்கு மேலே ஓட்ட முடியல. சரி வைக்கன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டேன். 3 வடை 10 ரூபாய்ங்களாம்மா. வாங்க மக்கள் சாப்பிட்டு போயிடுவோம். பரவாயில்லைங்க, வடைக்கு சட்னியில் ஊற்றுறாரு அண்ணாரு, வேறு லெவலு. போதுங்கண்ணா. கார சட்னிங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மக்களே. அடாடாடாடா, இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படியே பாருங்கள், கிளைமேட்டு துளிவோட வெயிலே இல்லை மக்கள்ஸ். நல்லா அந்த சன்னி கிளைமேட்டும் அந்த மாதிரி இருக்குது, மேகமூட்டமாக. அதுக்கு இந்த சுட சுட வடை, அது மட்டும் இல்லாமல் அது சட்னியோட சாப்பிட்டோன்னு இப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நான் பண்ண போகிறேன், வேறு லெவலு. சரி வாங்க சாப்பிட்லாமா?
ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள், அங்கெல்லாம் 4 மணிக்கு அசால்ட்டாக ரீச் ஆயிடுவேன். அதனால தான் சரி ஓகேன்ட்டு கரெக்டாக இந்த வேகத்தடை இருக்குது பாருங்கள். அந்த வேகத்தடையில் வண்டி ஏற்றுனேன், மூக்கில் வடை ஸ்மெல் அடிச்சிருச்சு. ரைட்டா இதற்கால ஓட்டணும்னு சொல்லி அதே இடத்துல வண்டியை திருப்பி அப்படியே கொண்டாந்து வண்டியை போட்டேன். செம்ம வட்டைக்கு வடை போண்டா. மக்கள் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வடை போண்டாலாம் சுட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது காம்பினேஷனாக நல்ல ஒரு டேஸ்ட்டான குழம்போ சட்னியை கொடுத்தீங்கன்னு வைங்க, நல்ல வியாபாரம் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 hour later. சூப்பர். அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில். மேலே இருக்கிற சாமி பேர் வந்து மல்லிகார்ஜுனருங்க. சூப்பர் தான். பாருங்க தம்பி அங்கே இருக்காரு பாருங்க, தம்பி தங்க கம்பி. மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்டு நம்ம கொண்டரங்கி மலை. தம்பியை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே நம்ம சப்ஸ்கிரைபரையும் பார்த்தாச்சுங்க. அண்ணார் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆமாம். திருப்பூருங்களாம்மா? நான் வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? கண்ணன். கண்ணன் அண்ணா. திருப்பூர் எங்கிங்கண்ணா? திருப்பூர் வந்து மங்களம். மங்களம். சரி சரிங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து தம்பி வந்து நீங்கள் வந்து அடிக்கடி கொண்டரங்கி மலை வரீங்களா? அடிக்கடி கொண்டரங்கி வருவோம், இதெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. வந்து சாதனை படைக்கணும்னு நம்ம ரொம்ப நினைக்கிறோம். சரி 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 சரி. சாதனை படைப்பார். நீங்கள் வரப்போலாம் மேலே ஏறிட்டு இறங்கிட்டு இருப்பாரா? கண்டிப்பாக காலையிலே பார்த்துருவாரு, ஏற இறங்கிட்டு இருப்பாரு. ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டேன் அப்படின்வாரு. அப்பவே பரவாயில்ல, உண்மையிலே சாதிப்பார் அப்படின்னு தான் நினைப்போம். பரவாயில்ல, உங்கள் ரூபத்தில் சிவன் வந்து சாட்சி சொல்கிறாரு. சந்தோஷங்கண்ணா. என்ன ஏறலாமா? ஓகே மக்கள், கீழே இருக்கக்கூடிய மல்லீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு மேலே போய் மல்லிகார்ஜுனர் தரிசனம் பண்ணுறோம். போலாமா? தம்பி அளவுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தம்பி அந்த அவ்வளோ ஒரு நாள் எத்தனை தடவை நேரிட்டு இறங்குவீங்க? 3 தடவை. 4 டைம் கூட மேலே ஏறிக்கிறார். தொடர்ந்து ஏறிட்டு இறங்குவீங்களா? ஒரே ஸ்டிக்ஸ். மேலே ஏறிட்டு இறங்கிட்டு மேலே மறுபடியும் மேலே ஏறி அப்போ அதை கடைசியாக தான் தியானம். ஆமாம் ஆமாம். அப்பா ஏங்க காமிக்கிறேன் பாருங்களேன், எம்மா பெரிய ஹைட்டுங்க அது. தம்பி தயாரா? தயார்ண்ணா. ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்க தெரிகிறதா எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்கம் இருந்து பார்த்தப்ப கூட அட்வென்ச்சராக இருக்காதுங்க, பார்த்தா ஈஸியாக சுலபமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வழி வந்து இந்த பக்கம் இருக்குது, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த வெள்ளை கலரில் சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்குதுல்லங்க, அதுதான் வழி. கரணம் தப்புனால் மரணம் அப்படிங்கிற மாதிரி சில இடம்லாம் பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். எனக்குண்ணே மேலே வேறு பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருக்குது. ஆமாம், கீழே பயங்கரமான நல்ல நாள்லேயே பயங்கரமாக காற்றடிக்காங்க. ஆமாம், இப்போ வந்து எனக்கே கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருந்தது. உங்களுக்கே அட்வென்ச்சர்? ஆமாம், இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் அட்வென்ச்சராக தான். உங்களுக்கே அட்வென்ச்சராக இருக்குது. அப்படியே அது இங்கே வந்து சொல்லுங்க பாப்பா, மலையோட விஷயத்துக்கு கவர் பண்ணுவான். இதோ பாருங்க மக்கள்ஸ், நான் சாதாரண நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏறவே இறங்குவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து லேட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஆப்போசிட்ல அடிக்குது, நம்ம இந்த எதிர் திசையில் வந்துட்டு இருப்போம். காற்று நம்ம கீழே இறங்குற கூடாது, மேலே ஏற பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கு. 2 சைடு வந்து டைரக்ஷன் மாற்றி மாற்றி அடிக்கும், கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கே கஷ்டமா இருக்குது? கொஞ்சம் லைட்டாக கஷ்டமா தான் இருக்கு. டெய்லியுமே அவர் ஆல்ரெடி ஒல்லியா இருக்கலாம், உடம்பு இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது. ஒல்லியா இருக்கிறது காற்றுக்குள்ள அந்த சட்டைக்குள்ள காற்று வச்சுன்னா அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுது. வெயிட் அதிகம் 50 கிலோ தான் இருக்கிறேன். அதனால வந்து எல்லாருக்கும் சிரமமா தானே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. டாம டெய்லி 3 டைம் ஏறிட்டு இறங்குறீங்க? சில நாள் 4 டைம் கூட போயிருது. 4 டைம் கூட போயிருது. ஐயோ மக்கள்ஸ், இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அப்படியே பாருங்களேன், தெரியுதுங்களா? எப்படி இன்னும் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்க. பாருங்க மக்கள்ஸ், இந்த இடமெல்லாம் பாருங்க, அந்த பாதை போகிற இடமெல்லாம் பாருங்க, எப்படி சருகலாக இருக்குது பாருங்க. கரணம் தப்புனா அவ்வளோதான் மக்கள்ஸ், அடி பாதாளத்தை வந்து விழுகுனா. இப்போ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா அதை பாருங்கள், அந்த இடத்துல உள்ளே போனோம் அப்படின்னா கீழே கோவில், கோயிலுக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே வந்து உச்சிங்க. இப்போ அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். கண்டு போயிடலாமா? போயிடலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காற்று காலத்தில் எந்த யூடியூபர் அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து நார்மலாக வீடியோ எடுக்கிறது காற்று காலத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், வாய்ஸும் கேட்காது. ஆமாண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செல்லை பிடிச்சிட்டு நடக்கிறது வந்து அது பெரிய சவால். ஏன்னா நானே செல்லை பிடிச்சிட்டு தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் தெரியும். ஏன்னா செல்லை பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு பேசிட்டு போகிறது அதை விட கஷ்டமா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு இருந்தாப்புல பின்னாடி வந்து தள்ளும். பாதை ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் மேலே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கடந்தானா மேலே போய் கடந்த போயிடும். கீழே இருக்க மல்லீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் எனக்கு வாசி கொடுங்க மக்கள்ஸ். பாருங்கள் மக்கள்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஐயனுக்கு பெயர் வந்து கெட்டி மல்லிங்கருங்க. ஆயாளுக்கு பேர், அதாவது தாயாருக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாம்பிகை. சரிங்களா? சிவா பக்கத்தோனே போய் பக்கத்தோனையாக வரணும். ஓகே மக்கள்ஸ், ஐயனை வழிபட்டாச்சு, காலபைரவர் ஐயனையும் பார்த்தாச்சு. உள்ள முருகன் விநாயகர் இருந்தார், இங்கே பிரம்மாம்பிகை தாயார் இருக்காங்க. இறைவா பக்கத்தனே வரணும்.
அது காற்றடிக்கணும் தம்பி சொன்னப்பலே அதுலேருந்து கொஞ்சம் கருக்கு இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள். சரிவா. அங்கே வந்து அரச மரத்தை கடியில் பிள்ளையார் இருக்காதுங்க. அரச மரம்லாம் வந்து அதெல்லாம் பழமையான மரம் தான். அங்கிட்டு பிள்ளையார் இருக்காரு. அதில் பழமையான மரம் தான். சரி ஓகேங்க. இந்த மலையை பற்றி டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்கிறாங்க. வாங்க காட்டுறவாங்க. காமிச்சிட்டு அப்படியே மலையை ஆரம்பிச்சிடலாம். படப்படப்படன்னு. சூப்பர் மக்கள்ஸ். இந்த இடத்துல சில கேள்விகளை தம்பிக்கிட்ட கேட்டு அப்படி பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம், கொண்டரங்கி, கீரனூர். பின்கோடு பார்த்துங்க. கும்பாபிஷேகம் செய்தனால வந்து 2003 பண்ணியிருக்காங்க கடைசியாக. அதுக்கடுத்து மலைக்கோயில் உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3825 அடி. சரிங்களா. கோயில் சிறப்பு வந்து பாண்டவர்கள் வனவாசம் செய்த ஸ்தலம், அர்ஜுனன் தவ செய்த இடம் மேலே இருக்குதுங்க. மலை உச்சியில் வற்றாத சுனை ஒன்று இருக்குது. அந்த சுனையும் காமிக்கலாம். புறவழியில் இருக்குது. மலை உச்சிக்கு போகிற வழியில். அதுக்கடுத்து மலை லிங்க வடிவம். மலையே வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்குது. பூஜை வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பூஜை வழிபாடு இருக்குது. பிரதோஷ வழிபாடு, சிறப்பு பூஜை இருக்குது. கார்த்திகை தீப வழிபாடு, மகா சிவராத்திரி விழா, சித்திரா பௌர்ணமி விழா, அதெல்லாமே இருக்குதுங்க. சிறப்பு பூஜைகள் அது எல்லாமே. சரிங்களா. சரி ஓகே தம்பி, உங்களுடைய பெயர் நான் வந்து கொண்டரங்கி நாயகன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் பேர் கூட எனக்கு முடிச்சது தெரியும். என்னங்கண்ணே? தீபக். தீபக். ஆமாம், இன்ஸ்டாகிராமில் தீபக்னு இருக்கு மக்கள். சரி ஓகே. எதனால் வந்து இப்போ இந்த மலை பயணம் ஏற ஆரம்பிச்சிங்கல்ல, இது எந்த மலையில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இதே மலை தான் ஆரம்பம். இதுதான் இதே மலை தான். எதனால் வந்து தோணுச்சு இந்த மலை இப்படி ஏறணும், வைக்கணும், பிடிக்கணும்? எதனால் தோணுச்சு? ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் ஒரு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தேன். ஒரு 2021 கரெக்டாக வந்து கொரோனா பீரியடில் தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை தான். அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் பயங்கரமாக இங்கே இருக்கு. மழை பெஞ்சு எல்லா டேமு, குளம் எல்லாமே நிறைஞ்சு போச்சு. இங்கே இந்த ஏரியாவில் எல்லாம் ஒரே நாள். ஆனால் வந்து இது வந்து மேட்டாங்காடு, ரொம்ப வரப்பட்டி காடு ஏரியா. ரொம்ப வரப்பட்டி காடு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்று, எங்கே பார்த்தாலும் ஊற்று. எல்லா குளம், ஆறு எல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஒட்டனத்தில் போனான்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் வந்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் மேலே வந்து சவுண்டு மொரன்னு சவுண்டு கேட்டு இருந்தேன். அந்த அருவி விழுகிற சவுண்டு மாதிரி மேலே கேட்டு இருந்தேன் உச்சியில. அப்புறம் எனக்கு என்னடான்னு பார்த்தா, சரி மேலே போய் என்ன சவுண்டுங்களுக்கு கேட்கறக்கோசம் தான் மேலே போலாம்னு சொல்லி யோசிச்சேன் நான். அப்புறம் மேலே போயிட்டு இருக்கிறப்ப சரி இங்கே கீழே டைம் பார்த்தேன் நான். ஒரு 7:50 இருந்ததுண்ணா. கரெக்டா நான் சரி வேகமா மேலதான் எப்படி இருந்து அருவி இருக்கு, மலை உச்சியில தான் அருவி இருக்குன்னு சொல்லி போட்டு உச்சிக்க வரலன்னு சொல்லி போட்டு வேகமா கிளம்ப நான் இங்கிருந்து டைம் நோட் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறேன். 7:50 ஸ்டார்ட் பண்ணி 8:15 கரெக்டா மேல போயிட்டேன். 25 நிமிஷத்துல மேல போயிட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அங்க கோயிலுக்கு மேல தண்ணி விழுந்துகிட்டு இருந்தது. அங்க ஒரு பயங்கரமா ஆச்சரியமா இருந்தது. அப்ப கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணல. அப்புறம் இடையில தோன்றப்பெல்லாம் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிறப்ப இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் வந்து பார்த்து சொன்னாருண்ணா, தம்பி இது வந்து நீங்க வேகமா ஏறிட்டாருங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ எனக்கு சரியா தோணல. அப்புறம் வந்து நான் கொண்டரையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏறதுக்கு எவ்வளவு டைமிங் எல்லாம் ஆறுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நார்மலா ஆகுது, நார்மல் பர்சனுக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஏறது அப்பதான் வந்து சரி கொஞ்சம். நீங்க எத்தனை நிமிஷம் ஏறீங்க? 25 நிமிஷம் ஏறிட்டு இருந்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ. சோ வந்து இது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணா நமக்கு ஒரு வெளியுறவு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஏற ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 2 டைம் மேல ஏற ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 3 டைம் மேல ஆரம்பிச்சேன். இப்ப கடைசியா வந்து 4 டைம் ஏறி முடிச்சிருக்கேன். 4 டைம் ஒரே ஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏறி முடிச்சிருக்கேன். அதான் ஹையஸ்ட். அதான் ஹையஸ்ட். ஓ ரைட்டு. இப்போ கீழ இருந்து மேலே போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கீழ இருந்து மேலே போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்தில் மேலே போயிருவீங்க. மேலே போயிருக்கணும். இப்போ இந்த காற்று காலத்தில் 20 நிமிஷம் மேலே போயிருவீங்க. மேலே போயிருக்கணும். சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே ரைட்டு. இப்போ டைம் காமிங்க என்ன மக்கள் பாருங்க, டைம் காமிக்கிறேன். பிரைட்னஸ் வச்சுக்கணும். 4:13. ஐயோ, இந்த 13ஆம் நம்பர் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான நம்பர் மக்கள். இந்த 13ல் தான் எனக்கு முக்கியமானது எல்லாமே நடக்கும். சரி ஓகே தம்பி, 4:13 ஆகுது. ஆரம்பிக்கலாம். ஆண்டவனை வேண்டிக்கிங்க. சேஃப்டியாக யார் ஆரம்பிங்க? சேஃப்டி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆரம்பிக்கலாங்க. என்ன ஜூட் உங்களோட நான் நேரம் துவங்கி விட்டது. ஏறுங்க, பின்னாடியே வரேன். நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணாலே போதும். நான் வர முடியுமான்னு தெரியல, பட் ஆனால் இதை வந்து உலகத்துக்கு வெளியே காட்டுறேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரோன் இருந்தால் கூட விட்டு எடுக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. உங்களை இதை ஆரம்பிக்கலாம். பார்த்து போங்க. 4:13 ஏற ஆரம்பிச்சாச்சு மக்களே. தம்பி படன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாப்புல. சேஃப்டி ரொம்ப முக்கியம். 4 டைம் ஏறிட்டு இறங்குறாப்புல. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கருக்கு இருக்குங்க மக்கள். அதனால தான். இறைவா சிவசிவா, இந்த பையனை எப்படியோ ஒன்று உலகத்துக்கே இந்த பையனுடைய திறமை வெளிக்கொண்டு வரணும். பின்னாடி பாருங்க, காவலுக்கு பாருங்க, ஜம்முன்னு ஓராடுவாருங்க காலை பயிரவாரு. இறைவா பாருங்க, படப்பட மேலே ஆரம்பிச்சிட்டாப்புல. இங்கே பாருங்க எப்படி ஓடுறாப்புல பாருங்க சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள். ஆக்சுவலாக வந்து தம்பி நம்மளால் வந்து எட்டிருந்து கூட நம்மளால் ஷூட் பண்ண முடியும். சரிங்களா. ஏன்னா நம்ம ஜூம் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்குது ஃபோனில். ஸோ அதனால் உச்சி போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. சூப்பர் மக்கள்ஸ். மேலே ஆரம்பிச்சிட்டாப்புல. வாங்க நம்ம கீழே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் வழிபட்டு
அப்படியே போகலாம் சரிங்களா. சிவசிவா நமச்சிவாயா. சரி ஓகே மக்கள், இந்நேரம் தம்பி கிட்டத்தட்ட ஒரு 10% முடிச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளும் நானும் இந்த அன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடக்க போகிறேன். பட் எந்த அளவுக்கு என்னால் போக முடியும்னு தெரில. வாங்க நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை, கீழே கூட ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் மக்கள் தம்பி எந்த அளவுக்கு ஏறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக வந்து கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்குது. புதுசாக பார்க்குறதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கால் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ போட்டுருக்குது மக்களே. என்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து வேகமெல்லாம் நடக்க முடியாது. பட் நடக்கலாம். இந்த கம்பி இருக்குது தெரியுங்களா, கீழே இந்த கம்பி யார் போட்டது அப்படின்னா ஒரு வயசான ஐயா போட்டதுங்க. நிறைய பேருக்கு இந்த மலை பற்றி தெரிஞ்சுங்க தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ஐயாவுக்கு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஒரு 5 கிலோ அரிசி ஒன்று வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாங்க. இந்த மலை ஏற்றத்தை முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து பார்த்தா பழனி மலை தெரியுதுங்க. கிளைமேட்டு சும்மா ஜம்முன்னு இருக்குது. கொடைக்கானல் மலை, பழனி மலை எல்லாமே தெரியுது. வாங்க கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு காமிக்கிறவாங்க. தம்பியினுடைய திறமையை சேர்த்து இந்த கொண்டரை மலையை எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா தம்பியினுடைய வேகத்துக்குலாம் இது கொடுத்தனால போய் வீடு எடுக்க முடியாது. சிவனா ஒரு வழி பண்ணுவார், கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு இது கொஞ்சம் எனக்கே மூச்சு வாங்குதே. இந்த கம்பியில் எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா. பேக்கா மேலே காமிக்கிறேன். இங்கே பாருங்க நம்ம கஷ்டம் தெரியுதா. முதல்லலாம் இந்த அளவு இல்லாமலாம் இருந்துச்சுங்க. இப்போ ஐயாவனுடைய தீவிர முயற்சியினால் ஃபுல்லாகவே கம்பி பாதையை போட்டார் தெரியுது. ஆனால் இதெல்லாம் அடித்து போட்டுக்கிட்டு இருந்தார். நான் கடைசியாக வீடியோ எடுக்கிறப்ப அப்பா நம்மளால். ஆனால் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் மக்கள்ஸ். எனக்கும் மலை ஏறல ஈஸி தான். கால் ஒரு பிரச்சனை, ஆப்ரேஷனு. 2வது போய் டெய்லி ஏறிட்டு இருக்காப்ல. அப்பா வாங்க ஏறலாம். எகைன் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்துட்டேன். கொஞ்சம் தான் இருந்திருக்கேன். பாதை வாருங்க எப்படி போயிட்டுருக்குன்னு. முன்னாடி வாருங்க ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா. தம்பி எங்கே இருக்காப்லையும் தெரியலையே. இதெல்லாம் பாருங்கள் மக்களே, எப்படி கரடு முரடாக இருக்குது. ஒத்தையடி பாதையாக இருக்குது. ஆனால் கிரேட்டுங்க. மக்களே பாருங்க, தம்பி கண்டுபிடிச்சிட்டேன். ஜூமெண்டா அதோ போகிறாப்புல பாருங்க. ஐயோ தெரியுமா, வேற லெவலுக்கு அந்த பையன். காத்து தள்ளுதுங்க. தெரியுதுங்களா மக்களே 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 மக்களே, பார்த்தீங்களா டைம் ஜூம் முட்டா. ஹியூமனாங்கல்ல என்னங்க இது. போயிட்டு அப்படிங்க அந்த மாமியா மருமகள் புட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே போயிட்டு அப்படிங்க பணியை தர தெரியுமா. இப்போ மாமியா மருமகள் புட்டிக்கு 4:25 4:13 ஆரம்பிச்சு 8 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட பாதி மணிக்கு பக்கம் போயிட்டு அப்படிங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் இன்னைக்கு மேலே உச்சிக்கு வந்து 19 நிமிஷம் இல்லை 18 நிமிஷத்தில் முடிச்சிடும் நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஆகும் ஏவரேஜா. நார்மலாக வந்து 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்லக்கூடிய மலை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் ஏறக்கூடிய மலை. எனக்கு தெரிஞ்ச பையன் 20 நிமிஷத்துக்கு உள்ளே முடிக்க போகிறாப்ல. கின்னஸுங்க இதெல்லாம், கின்னஸ் மீன்ஸு கின்னஸானு தெரியல. பட் ஆனால் சாதனை, கண்டிப்பாக சாதனை. வாங்க மக்கள் நம்ம போகலாம் மேலே. ஐயோ போய் வேற லெவல் பா. அதாவது பாருங்க நம்மளுக்கு துணையாக வர மாதிரி இருக்குது. போலாம். ஐயோ அந்த பயிரை ஷூட் பண்ணி அவனு மக்கள். அதுக்காகவே நம்ம கொஞ்சம் வேகமாக நடக்கணும். காலு மட்டும் நல்லா இருந்துன்னு வைங்களேன், நானே பங்கம் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நானே ஒரு
35 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் மேலே போயிடுவேன். கால் வேறு இதாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு அந்த பையலை கீழ்ந்து ஜூம் பண்ணாலே போதும் மக்கள்ஸ். ஏன்னா அந்த பையன் சொல்கிறேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க. வேறு எப்படி சொல்கிறது, தீபக்னு சொல்லிக்க பேர் இதனால தெரியல பையன்ட்ட. வாங்க போகலாம். இன்னும் அதை தாண்டி மேலே வரல, பார்க்கலாம். அடுத்து பார்க்க மாட்டேன் சொல்கிறேன் சரியா. ஐயோ சேவாட்டம் அந்த பையன் ஏறாப்புல இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது ஏறணும் அப்படின்னு. இங்கே பாருங்க இந்த கம்பியெல்லாம் எல்லாம் பாலனாக்கிற ஐயா போட்டது தான். காற்று இங்கேயே போட்டு கொளுத்துது. இந்த காற்றுல மேலே ஏறுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க மக்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிங்கம் பாதி மழை போயிட்டாப்லைங்க. மக்கள் அவர் பாதி மேலே போயிட்டாரு. இங்கே பாருங்களா, மணி 4:28ங்க. ஆனால் சத்தியமா ஐயோ டேலண்ட்டு, சரியான டேலண்ட்டுக்கு. இந்த காற்றுல அந்த வேகம் ஏறாப்புல வருங்களே. ஐயோ இதெல்லாம் வேற லெவலுங்க மக்களே. என்னங்க நம்மளுக்கு துணையா டாக் வந்துக்கிட்டே இருக்குது. சரி வாங்க. கீழேயே காற்று இந்த வாங்குது. அப்பா ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் தான் மக்கள் மேலே ஏறி வந்திருக்கிறேன். இந்த டாக் நம்மளோட வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜூம் பண்ணலாமா? எங்கே இருக்காப்புல ஃபஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். எங்கேயோ பார்த்தனே. அதோ இருங்க, அங்கே மேலே. கொளுத்து 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 போயிட்டாப்லைங்க மேலே. ஐயோ மக்களே, அங்கே உச்சிக்கு போயிட்டாருங்க. டைம் பாருங்க, கிட்ட உச்சிக்கு போயிட்டாப்புல 4:32. அப்போ 13 ஒரு 7 4:32னா ஆக்சுவலாக இப்போ அடிக்கிற காற்றுக்கு 20 நிமிஷத்தில் மேலே போயிட்டாப்புல மக்கள்ஸ். 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட மேலே போயிட்டாப்புல. இன்னொரு 20 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 25 நிமிஷத்தில் கண்டிப்பாக மேலே உச்சிக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த பையன். நம்ம தீவக்கு ஆட எங்கள் அப்பா. சரி வாங்க நம்ம போகலாம் வாங்க. ஓகே சூப்பரு. அப்படியே நடந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அர்ஜுனன் தவம் செய்துட்டான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தாங்க அர்ஜுனன் தவம் செஞ்சுருக்காரு. அப்பா ஓகே ரைட். எங்கள் அப்பா இந்த இடத்துல மக்கள் அர்ஜுனன் உட்காந்து தவம் செஞ்ச இடமாமா அது. இந்த இடத்துல இப்போ நான் உட்காந்துருக்கேன். அப்படியே சாமினா என்னமா காத்தடிக்குதுங்க. இந்த காற்றுல இப்போ ஏறதுலாம் சாதாரண ஒரு குறிப்பிட்ட இடம்லாம் இருக்கிறதுல கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி அந்த வீடியோவில் எடுக்க முடியாது. சரி போல அவங்க இந்த இடத்துல வேறு சிகரெட் பிடிச்சி சிகரெட் பயிர் பிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, அவங்க அந்த சீதனை அவர்கள் அனுப்பிக்கட்டும். வாங்க நம்ம போல வாங்க. அந்த டாகி நம்மளை விடுறாங்க வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே ஏதோ ஒரு லிங்க் மக்கள். அந்த பையனை வெள்ளிங்கிரி மலையில் பார்த்து மேலே போயிட்டாப்புல. ஃபோன் பண்ணிட்டாப்புல. ஃபோன் வருது மக்கள். இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டா.
மக்களே இதுதான் சாட்சி. நம்ம தீபக் வந்து மேலே போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணப்பில், ஆனால் நான் அட்டன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் மேலேயே பண்ணிட்டேன். ஏன்னா டவர் கரெக்டாக கிடைக்கல, அட்டன் ஆகி வந்து வீடியோ கரெக்டாக ஓடலை. அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து 4:40. இவர் வந்து 4:33 சொல்கிறார். நான் வாட்ச் டைம் காமிச்சேன். மொத்தத்தில் வந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பண்ண இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சாதனை பண்ணியிருந்தானுங்க. 28-25 நிமிஷத்துக்குள்ளேயே மேலே போய் ரீச் ஆயிருக்காப்புல. இங்கே பாருங்க, இந்த டாகி குட்டி நம்மளை விட்டு போகாத தெரியுது. அப்படியே படுத்துருக்கிறாரு. ஏய் எந்திரிப்பலாம், ஏய் எந்திரி, போகலாம் போ, நான் மேலே போகிறேன் வா. எப்பா இங்கே பாருங்களேன், இது காமெடி பண்ணிகிட்டே இருக்குது, வந்து வந்து படுத்துக்குது. சரி வாங்க போகலாம் வாங்க. ஐயோ பங்கமாக இருக்குதுங்க, தெரியுதா? வேற லெவலுப்பா. இந்த பக்கம் ஏரியெல்லாம் பாருங்க எப்படி தெரியுது பாருங்களேன். ஆக்சுவலாக மாம்பாறை முடிப்பு கோயில் இருக்குல்லங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னா அதை பாருங்க, அந்த மலை தான் மாம்பாறை முடிப்பு கோயில் நினைக்கிறேன். இதான் அந்த மலை, அது வரைக்கும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கல, அது வரைக்கும் நினைக்கிறேன். கண்ணை கண்ணு வரைக்கும் ஃபுல்லாக மலை தான் மக்கள். செம நம்ம ஏறுற வழி எல்லாமே இந்த கம்பியை போட்ட மகானை நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரியும், இதுக்கு மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி காட்டுறேன் சரிங்களா. வீடியோ முடிச்சுட்டு கீழே வந்துட்டு காமிக்கிறேன். கிரேட்டுங்க அந்த ஐயா, மேலே இருந்து கீழே வரைக்கும் போட்டார் கண்ணன் தனி ஆளா. தம்பி வந்துட்டோப்புல, தம்பி கீழே வந்துட்டீங்களா? நான் அப்படியே முதல்ல வெடி எடுத்து வந்துட்டு இருந்தேன். திரும்ப போகலாமா? தண்ணி குடிக்க தேவையில்லையா? ஐயோ இருக்கட்டு வர. அப்பா இந்த இருந்தால் அந்த மாமியாபுரம் கோயில் பிடின்றது இதுக்கு மேலே போவோனே. அப்படிங்க அப்பா ஃபோன் எடுக்கலையா? ஓ 4:33 மேலே போயிட்டு அப்படிங்களா? நம்ம ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலையாமா மக்கள்? ஆமாம்மா, நான் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. கிரேட்டு தம்பி, இதோட 4வது தடவையா? இப்போ ஏறுனா இப்போ பாதியில் ஏறுனா 5வது. ஐயோ காலைல 3 முடிச்சாச்சு. இப்போ இரும்பு மணி தான் இன்னைக்கு மேலே போய் பேசுவோம். ஏங்க மக்கள், நம்ம கூட ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா? அந்த ஆள் தம்பி சொல்கிறாப்புல, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா பார்த்தோம்லங்க, அவரை மேலே கொண்டு விட்டு போட்டு கீழே அவர் திரும்ப கொண்டு விட்டுட்டு இப்போ திரும்ப எங்கூட மேலே வந்துட்டு இருக்குதா? இன்னும் எத்தனை இருந்தாலும் இதே பண்ணோம். எத்தனை இருந்தாலும் மேலே கூட்டு போய் கீழே வரும், மேலே போகும். உட்காந்துருக்க திரும்ப நம்ம மேலே போனா. ஆமாம், என் கூட வந்துட்டு இருக்குதுங்க, என் கூட வந்துட்டு இருக்குது. அதான் உங்க கூட வரும். ஐயோ நீ தம்பி சொல்கிறாப்புல இங்கே இருக்கிற நாய்க்கெல்லாம் அறிவு அதிகம் அப்படிங்கிறாப்புல. சரி வாங்க போகலாம். குட்டியிலேருந்து இங்கே தானே இருக்குது. குட்டியிலேருந்து இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இருக்குது. 10 பண்ணு பார்த்தா மலை ஏற்ற பயப்பட ஆரம்பிச்சுது. 10 நாள் தான். அதுக்கப்புறம் அசால்ட்டாக மேலே ஏறி கீழே இறங்க ஆரம்பிச்சு. ஓஹோ, கண்ணு முடிச்சு 10 நாள்லையா? ஓகே. அப்போ ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டில் 3 பொட்டநாய் குட்டி வாய்க்காக்காரியில் கிடந்தது. எடுத்து கொண்டாந்து இப்போ கொண்டாந்து நான் தான் வளர்த்துட்டு எதுக்காக அப்படின்னா ரொம்ப குட்டி, பிறந்த குட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுக்கப்புறம் எங்கே விட்டுலான் இருந்தேன். நீங்கள் கொண்டாந்து விட்டுருக்கா? மக்கள் சாமா இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாது, இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக அதை வந்து ஒரு 30 நாள் வளர்த்தி அதுக்கப்புறம் காமிக்கலாம்னு நினச்சேன். இப்போ எடுத்து அந்த 2-3 நாள் தான் ஆகுதுங்க. வாய்க்காக்கரையில் பிறந்த குட்டி சாவக்கரை இருந்ததுக்கு இந்த வண்டி ஆக்சிடென்ட் தான் இருந்தது. நானும் எங்கே போயிட்டு இருந்தோம். அப்போ நானே எடுத்து அந்த பக்கம் வீட்டில் கொண்டாந்து சின்ன சாலை இருக்குது, அதில் ஊற்றி மக்கள் சரி அதில் கொண்டாந்து போட்டு டெய்லி பால் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். 3 பொட்டநாய் குட்டி வீட்டில் எங்கள் அம்மா விடவே இல்லை. நான் அதை எல்லாம் எதிர்ப்பு மீறி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மாதம் கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் பெருசாக வேலைக்கு வளர்த்தி கொண்டாந்து விட்டுறேன். அர்ப்பணிப்பு மாதிரி. ஐயோ அன்னைக்கு அது செஞ்சது இன்னைக்கு பாருங்க, தம்பி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? கொண்டாந்து விட்டுட்டா நல்லது. ஏங்கண்ணே கண்டிப்பா நீங்க வந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி. எத்தனை பேர் இப்ப நீங்க தனியா வந்தீங்க, கூடாதங்காட்டி ஒரு தைரியம் இருக்கு. அதுதான் 3 குட்டி இருக்குதுங்கண்ணே. 3 கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம 3 குட்டி பார்த்தோம்ல, குழந்தை குட்டி 3 டெய்லி காலையில சிவனுக்கு அபிஷேகம் பண்ற பால் எடுத்து
குட்டிகளை ஊத்திடுவாங்க. ஆ அந்த பால் காலையிலும் பொழுது ஊத்திட்டாங்கன்னா அப்புறம் அது வளர்ந்துரும். அப்படியே பாருப்பா. ஒரு 2 மாசம் 2 மாசம் வந்துன்னா தானா திரும்ப மழைய ஆரம்பிச்சிடும். நான் எடுத்த குட்டி வாய்க்க கேரள கிடந்ததுங்கண்ணே. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி நினைச்சு போய் எடுத்து ஓட விடலான்னு போனேன். இன்னும் 2 குட்டி அங்கிருந்து உள்ள நடந்து வந்தது. மனசேக்கம் தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டேன். ஓகே மக்களே, சூப்பருங்க, போலாங்கண்ணே. குட் குட் குட். புலி மாதிரி ஒரு நாய் இருக்குங்க. அதெல்லாம் செத்து போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் இந்த தீனியெல்லாம் புடுங்குவாரு. அந்த குரங்குகளுக்கெல்லாம் வந்து அதுதான் தலைவன் மாதிரி. ஒரு குரங்கு ஆடுகளை கிட்டவே விடாது. அவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து. ஆமா, நீங்க சொன்னது நான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆடு சீக்கிரத்து மாதிரி கூட்டிட்டு போகும் பாரு. இப்ப யாராச்சும் குரங்கு திடீர்னு உள்ள வந்தா கூட குரங்கோட சண்டைக்கு போகும். அது மாதிரி எல்லாம் பண்ணி ஆடுகளை மேல கூட்டு போவேன். பயங்கரமான, அதுக்கும் பயங்கரமா செத்து போச்சு. அடிபட்டு செத்து போச்சுனா. 2 மாசம் ஆச்சு. ஆக்சிடென்ட் செத்துருச்சு. சரி 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 சரி. ஆனா 1 போனா 3 வரும். 3 வரும். 1 போனா 3 வரும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த குட்டி வந்துட்டே இருக்குது. வந்துட்டே தான் இருக்கு. சரி, ஓகேங்க, போலாங்க. இப்பதான் அரைமலை வந்திருக்குமா? ஆனா இதுக்கு மேலதான் அட்வென்ச்சர் இருக்குது. ஆமா, இந்த ஒரு இடத்துல பயங்கரமா அடிக்கு. அது நல்ல நாள்லயே பயங்கரமா அடிக்கு. ஆமா, ஒரு படிக்கட்டு ஏறுவா. இந்த படிக்கட்டு கீழே வச்சோம்னா இப்படி இருக்குது. ஒரு கால மேல வச்சோம்னா சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா? அந்த காத்து போர்ஸ் நம்ம மேல வந்து அடிக்கு. இதே இடம். தம்பி எல்லாம் வேகம் தாங்க. தம்பி வேகத்துக்கு நம்ப முடியாதப்பா. ஓகே மக்கள்ஸ், அப்படியே தம்பியோட பேசிட்டே நடந்து வர முடியும். கிட்டத்தட்ட வந்தாச்சு. அரைவாசி மலைக்கு மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன, இதுக்கு மேலே காற்று பயங்கரமாக இருக்கா? ஒரு படி கீழே வச்சீங்கன்னா காற்று இல்லை. இருக்கு, வர இருங்க. மேலே வச்சீங்கன்னா புல் காற்று. அதான் வித்தியாசம். இந்த படிக்கட்டு ஏறினதுக்கப்புறம் பாரு காற்று. ஆமாம், இதுலேருந்து காற்று ஆரம்பம். ஐயோ ஆமாம், மக்கள் தம்பி கீழே வர்றாருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து காத்து இல்லைங்க. இங்க காத்து, இதுல காத்து. மக்கள் அப்பா பாருங்க, சட்டு சுத்தப்பா தள்ளுது அப்படி. ஐயோ மக்கள், போனே பறந்துட மாட்டேங்குதுங்க. இவ்வளவு சத்தம் போட்டு பேசினா மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். வீட்டுல இருந்து அதெல்லாம் பயங்கரமான ஸ்பீடு காமிக்கும். பயங்கரமா இருக்குது. நல்ல நாள், நல்ல மக்கள், நல்ல நாள்லயே பயங்கரமா காத்து அடிக்குது. இது வேற ஆடி மாசம் காத்து வேற. கீழே கோயில் எங்க தெரியுமா இருக்கு? சரியான காத்து மக்களே. தரல சொல்லிக்கிற மாதிரி இல்ல. தப்பா அந்த பாருங்க, பயப்படாம வருவாரு. சரி, மேல வைக்கலாம் நம்ம. எனக்கு தான் இப்ப பயமா இருக்குது. வாழ்க்கையிலேயே செல்லு பிடிச்சி கை வலிச்சுது அப்படின்னா இன்னைக்கு தான் மக்கள். ஏன்னா நான் வந்து என்றைக்குமே நான் கருத்தாக சொல்லுவேன், என்ன மாதிரி யாருமே செல்ல வீடியோ எடுக்க முடியாது, பர்ஃபெக்டாக பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னையே எனக்கு தண்ணி காட்டிடுச்சு இந்த காற்று. இன்னுமே அதிகமாக இருக்குச்சா? காற்று கம்மி அப்படிங்கிறாப்புல தம்பி. ஐயோ, கண்ணெல்லாம் கண்ணீர் வந்து காத்துல.
தலையை வந்துட்டானா அப்படியா? அங்கே பாரு தலையை பாருங்க, நாத்துக்கல எப்படி? எப்படி காப்பாற்ற நாய்? ஆமாம் போல நீங்க போங்க. கால பைரவரே, சத்தியமா அல்டிமேட்டுங்க. என்ன தைரியம் இந்த நாய்க்கு? இங்க பாருங்க, தலைவன் படம் போட்டுட்டு இருக்காரு. சரியான தில்லு மக்கள். அந்த 3 விட்டிங்க தான் இவரை தொட போறேன் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம். கொஞ்சம் பயப்படாம போட்டு பாரு. ஐயோ, இது பொட்ட நாய் தாங்கண்ணே, இது பெண் நாய் தான். பரவாயில்லையே. சரிதான் மக்கள், செம்ம ஹைலைட் இருக்கா. ஐயோ, தம்பி சொன்ன மாதிரி சரியான அறிவுங்க இருக்கு. எப்படி போகுது பாருங்க, ஜங்குன்னு. சரி போலாம். என்னங்கண்ணே? பசு வந்து பால் குடுக்கறதுக்கு மலை ஏறுமாமா. பால் குடுக்கறக்கா? பால் குடுக்கறதுக்கு பசா? ஆமா. அதுவே தாங்க மேல ஏறு. மண்ணு மலையா இருக்குதுமா. ஃபர்ஸ்ட் பாறை இருக்குதாமா. மண்ணு மலையா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பஸ் மேல ஏறிட்டு இருக்கு. சோ அதுக்கான அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா இந்துதா? ஓஹோ. ஏங்க மக்கள், இங்க பாருங்க, இது வந்து பசு வந்து மலை ஏறும் போது அதனுடைய கால் தடமாமாங்க. இந்த மலை வந்து மண்ணு மலையா இருக்கிறப்ப பாறை இல்லாம மண்ணா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா. ஓ, லைட்டா மண்ணா இருக்கிறப்ப. ஓ, அது காலப்போக்கில் அப்படியே மண்ணெல்லாம் சதாயிருச்சு, பறந்துருச்சு காத்துல. பட பறன்னு ஏறாப்லைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படி தான் ஏறிட்டு இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர், வெல்டன். சூப்பருங்க. பாருங்க மக்களே, எப்படி பாருங்க அப்பா என்னங்க இப்படிங்கிறதுக்குள்ள அங்கே ஏறிடுறாப்புல. இந்த இடம்லாம் ரைட் கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சரான இடம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற இடம்லாம் சீக்கிரம் ஏறாப்லைங்க. 4 அடி வைக்கிறப்பல அதை போய் 10 அடி வச்சிடறாப்புல. நம்மால் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, வழி விடுறா அப்படின்னு. கேர்ள்ஸ், இவ்வளோ காத்துல ஏறிட்டு இறங்கிடுறீங்க. காலையில் அதிகமாக இருக்கு. ஐயோ மக்களே, ரொம்ப டேஞ்சருங்க. மக்களே, இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம். சரியான காத்துங்க.
வந்தாச்சு வைங்க. அங்கே வாங்க அகல பாதாளம் தான் தம்பி, வேற லெவலுப்பா. இப்போ வெள்ள பார்க்கலாம் அப்படியா லைட்டாக கையை விட்டோம்னா அப்படிதான் பாதாளம் தான் மக்கள். இங்கேயே உலகமே அந்த சராசரம் இங்கேயே தெரியுதுங்கன்னா மேலே போனா மேலே வந்த மக்கள் பயங்கரமா இருக்குதுங்க. பயங்கரமா அடிச்சுருங்க. வாங்க மக்கள், மேல போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரியான காத்துங்க. வா, நார்மலா டைமில் கொண்டரைக்கு மேல வந்தாலே காத்து கொண்டு எடுக்கும். அப்படி வரணுமா? நீங்க அங்கே ஏறிட்டீங்களே. நான் தம்பி ஏற முடியும் அதில் நினைச்சு ஏற. தம்பி எதுல வேணாலும் டக்கு டக்குன்னு ஏறிடுறோம்ல. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. கொண்டரைங்க மேலே வீடியோ பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம தம்பி காமிச்ச மாதிரி ஆச்சு. நம்ம வந்தோடனே கிளம்புறாரு, நம்மளுக்கே வெயிட் பண்ணிருக்குது. அவ்வளோதான் மக்கள், கொஞ்சம் தூரத்தில் கோயில் ரீச் பண்ணிடுவோம். அப்புறம் காட்டுறதுங்க மக்களே. அவ்வளோதானுங்க. இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்துட்டோம். கீழே இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனர். என்னடா கீழேங்கிறீங்களா? கோயிலுக்கு மேலே தான் உச்சி இருக்குதுங்க. அதுதான் உச்சி. அப்பா வாங்க போகலாம். உச்சி அடைஞ்சாச்சு. அது மீன் கோயிலுடைய உச்சிக்கு வந்தாச்சு. இது ரங்கமலை வந்திருக்கியாங்கண்ணே. அது உச்சிக்கு வந்தீங்கன்னு வைங்க, இன்னும் பயங்கரமாக இருக்குது ரங்கமலை. ஐயோ, ரங்கமலையெல்லாம் வேற லெவல் இருக்கு. நிற்கிறக்கே ஸ்பேஸ் கொஞ்சம் தான் இருக்கும். நான் வீடியோ போட்டுருப்பேன் பாருங்க. 2000 வருஷம் பழமையான வில்லு மரமா? இந்த உச்சியில் வரைக்கும் வில்லு மரம் இருக்கு. ஏங்க இந்த வில்லு மரம் 2000 வருஷம் பழமையானதாமாங்க.
ஓஹோ அப்படின்னு ஒரு வரலாறு. ஏங்க மக்கள்ஸ், இங்கே இருக்கக்கூடிய வில்ல மரத்துக்கு 2000 வருஷம் பழமையாமாங்க. இந்த மரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமானியும் குடி கொண்டிருக்கிறாரு. அடேங்கப்பா பாருப்பா. ஆ கோயில் நீக்கி இருக்காது. ஆ அவ்வளோதானுங்க. இன்னும் நான் முடிக்கல. 90% தான் வந்திருக்கிறா. 85%, 15% மேலே போகணும். ஆனால் கோயில் வந்து முக்கால்வாசி மலையில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, பாறை குகைக்குள்ள கோயில். அது அப்படியே கோயிலை கட்டிட்டாங்க. இன்னும் உயரம் வந்து ஹைட் வந்து உச்சி வந்து மேலே போகணும். அங்கேயும் போகலாம். சிவாங்க இதெல்லாம் பேக் கேமரா காமிக்கிறேன். செமையாக இருக்கும். எஸ் அப்பா, ஒரு வழியா கீழிருந்து வந்தாச்சு மக்கள். எந்த வழியாக வந்தோம் அப்படின்னா அதை வரைக்கும் அப்படியே ஏறி வந்த வழி. சரியா வந்தா அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே வந்து சுனை, ஒரு சுனை ஒன்று இருக்குது. இது அபிஷேக நீரா? காலையில் நீங்கள் தேர்த்து கொடுப்பீங்களா? பாலா இப்போ வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓ பால் கொடுத்து முன்ன வந்து அந்த பால் நாக்கியில் கொண்டு வந்தாரு. முன்னாடி பால் இருக்கணும். ஓ சரி 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 சூப்பரு. உள்ள சுவாமி இருக்க தெரியுமா? தெரியும். இல்லை அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிச்சு கரெக்டாக லிங்கத்து மேலே விழுகுமா? கரெக்டாக நேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒளி போய் கரெக்டாக லிங்கத்து மேலே விழுகு. அது நல்லா தெரியும். இப்போ சூரியன் இப்போ இந்த காற்றுக்கான இந்த சூரியன் அனுப்பிச்சு விலகிடுச்சு. அதனால வந்து இப்போ தெரியாது. அதான் நேருக்கு நேர் மறையிறப்ப லிங்கத்து மேலே சட்ட சூரியன் விழுகு. அதான் சூப்பர் மக்கள். பாருங்கள், ஐயனை பார்க்கலாம். ஃபைனலி ரீச்டு. அப்பா சிவா நன்றி. தெரியுதுங்க. ஐயன் தெரியுதா? ஐயன் தெரியல. ஆனால் உள்ளே பாருங்க, எப்படி ஒரு ஹீட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் உள்ள அனலாக இருக்குது. சரி ஓகே மக்களே, வாருங்கள். படனே கீழே கோயில் பார்த்துங்களா? கோயிலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சு அப்படின்னா தான் உச்சிக்கு போகிறது. கொஞ்சம் ஊர் நடக்கணும். நம்ம அந்த ரங்கமலை போனோம் தெரியுங்களா? இது ஆல்ரெடி கொண்டரங்கி மலை வீடியோ போட்டிருக்கேன். ரங்கமலை வந்து தூரம், பட் இந்த கொண்டரங்கி மலை வந்து பக்கம், உச்சிக்கு போகிற இடம். அப்பா, ஒரு இடத்துல வந்து ஏணி படிக்கட்டு இருக்கும், சங்கிலி பிடிச்சி ஏறுற மாதிரிலாம் இருக்கும். தம்பி இதெல்லாம் கிடந்து மேலே போயிருக்கிறாப்புல. எங்கண்ணே அந்த உச்சி தான் 20 நிமிஷம். அப்பா அதான் ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான். மணி கிட்டத்தட்ட 6:30 மேலே ஆயிடுச்சு. இந்த இடம்லாம் ஏறுறது தான் டாஸ்க்கே. ஓகே ஏறியாச்சு. ரைட்ண்ணா. அப்படியே வாங்க. வந்துட்டே இருக்கேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். உச்சியோடையான ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே. அந்த 1001 பிஜிஎம்
மலையுடைய உச்சி நின்று பார்த்தேன் ஏன்னு வைங்க, ஏரோப்ளைன்ல பறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் மக்கள். ஆக்சுவலா மக்கள் இதை விட வந்து ரங்கமலை ஹைட்டுன்னு நினைக்கிறேன். சத்தியமா வேற லெவலுங்க. எப்படி தெரியுது பாருங்க பழனி மலை பக்கத்துல இடுவ மலை. ஐயோ செம்ம. அப்படியே ஜூம குறைக்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து கொட்டரங்கி மலை. உச்சிக்கு வந்துட்டோம். எப்படி டெய்லி இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா, டெய்லி வந்துட்டு போகிறீங்கல்ல, இந்த மாதிரி வந்துட்டு போகிறதுல உங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக ஏதோ மாற்றம் நிகழுமே, உடல் அளவில் மனதளவில்? கண்டிப்பாக நான் உடல் அளவு வந்து மாற்றம் இருக்குது. ஸோ வந்து மைண்ட் செட் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ பாடியுமே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குது. அதான் வந்து இந்த மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு வந்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனால தைரியமாக மூவ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் மைண்ட் செட்டு எல்லாம் மாறி இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 249 நாள், நாளைக்கு 250 நாள், கிட்டத்தட்ட வந்து 650 முறைக்கு இந்த மலை ஏறி இறங்கியிருப்பேன் நான். டெய்லி வந்து 3 டைம் மேலே ஏறிடுவேன். கம்பல்சரி காய்ச்சலோ தலைவலியோ காயமோ எதுவாக இருந்தாலும் வந்து 3 டைம் என்னோட கடமை மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இதுக்கான பலன் வந்து கிடைக்காத அப்பாற்பட்ட விஷயம். இது வந்து ஒரு கடமையே எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் வந்து நான் இன்னைக்கு தவற விட்டதே இல்லை. நான் முயற்சிகள் வந்து ஒவ்வொரு நாளும் தவற விட்டதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பண்றேன். இன்னைக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அதில் 3 ரவுண்ட் முடிச்சுட்டேன். ஸோ வந்து மத்தியானம் சாப்பிட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் 4 ஸ்டெப்ஸ் மேலே ஏறினேன். போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 4 டைம் மேலே ஏறினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறப்ப இப்போ 4 டைம் மேலே லைப்ரரி கீழே இருந்து பேச ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, கீழே பேச ஆரம்பிச்சிருந்து லைப்ரரி போட்டு திரும்ப மேலே வந்து லைப்ரரி போஸ்ட் பண்ணிட்டு நான் அன்னைக்கு 4 டைம் ரெடியாச்சு. கம்பல்சரி 3 டைம் தான் 4 டைம் டவர் கிடைக்குங்களா? டவர் கிடைக்கும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருப்பேன், கரெக்டாக வந்து எண்டில் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 1 செகண்ட்ல கட்டான விட நிறைய லைவ் வீடியோ இருக்குது. 3 டைம் ஏறி வந்துட்டு பேசிட்டு இருப்பேன் நான். 1 நிமிஷத்துல லைவ் வீடியோ கட் ஆகிடும். 3 டைம் ஏறுவீங்களா? ஒரே ஸ்டிச்சு கீழே அப் அண்ட் டவுன் நிக்கவே மாட்டீங்களா? நிக்கவே மாட்டேன். ஐயோ நிக்காம ஏறி வந்தாதான் அதே ஸ்டாமினால கொண்டு போக முடியும். நிக்க ஆரம்பிச்சிட்டா லைட்டா வந்து பாடி வந்து ஈர்ப்பு நிலைக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா திரும்ப அதை ஆசிலேஷன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதை வேகத்தை கொண்டு போக முடியாது. போயிட்டே இருக்கும். அதான் வந்து சீக்ரெட். கால் வலிக்குதோ அப்பாற்பட்டு நம்ம வந்து தொடர்ந்து மேல போய் வந்துட்டே இருக்கோம். அப்பதான் வந்து அந்த குறிப்பிட்ட நிமிஷத்துல வந்து இங்க உச்சி வந்து ரீச் பண்ண முடியும். 20 நிமிஷத்துல வந்து ரீச் பண்ண முடியும். 1 செகண்ட் 2 செகண்ட் கீழே நிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நான் வர மாட்டேன். ஆரம்பிச்சா உச்சி வர வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருப்பேன். கீழே இறங்குறப்ப 10 நிமிஷத்துல இறங்கிடுவேன். திரும்ப மேல வர்றப்ப திரும்ப 20 நிமிஷத்துல வருவேன். 3 ரவுண்டு டெய்லி கம்பல்சரி காலையில் 3 ரவுண்டு டைம் இருக்கிறப்ப இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து 4 டைம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 1 டைம் ஏறிட்டு இருந்தேன். 1 டைம் ஏற 10, 2 டைம் ஏற ஆரம்பித்தேன். 2 அதுக்காக 3 டைம் ஏற ஆரம்பித்தேன். இப்போ வந்து 4 டைம். அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் வந்து உடலளவு ஏற்பட்டுருக்குது. மனசளவில் ரொம்பவே மைண்ட் செட் மாறி இருக்குது. ரொம்ப அந்த அதாவது எம்பெருமான் ஈசனோட கண்டிப்பா அவர் துணையெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி வந்து கண்டிப்பா வந்து நம்ம இயக்குங்கிறத வந்து நான் நம்புறேன். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வந்து நம்ம முயற்சி இருந்தாலும் வந்து கரெக்டா மைண்ட் செட்டுக்கு வந்து இருக்கணும். அது இருந்தாலும் உடல் உழைப்பு இருந்தாலும் மைண்ட் வந்து கரெக்டா வந்து நம்ம ஏற முடியும்னு சொல்லி ஒரு தாட் என்ன வரணும். அப்பதான் வந்து பண்ணி பிடிக்க முடியும். அதை வந்து பண்ணி பிடிக்கிறது அதாவது கான்செப்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா இறையர்கள் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா இறையர்கள் வேணும். சூப்பர் கண்ணு, உங்கள் போஸ்ட் கொடுத்துருங்க. என்றைக்குமே தம்பி மேலே வந்தாப்புல அப்படின்னா ஒரு போஸ்ட் கொடுப்பாப்புல. சூப்பர் தம்பி. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த சிம்பிள் இது வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்கு. அவ்வளோதான். சூப்பர் கண்ணு. சரி, ஓகே மக்களே, பாருங்கள் அரிசி கொண்டே கொடுத்துடலாமா? ஐயா தூங்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம பிறகு அங்கே போகணுமே, சந்தைக்கு போகணுமே. இப்போ கொடுத்துட்டோம்னா கொண்டு வீட்டில் வைக்க சொல்லிடலாம். மணி 10 மணி தான் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுப்பலாமா? இவருங்க எங்கே விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவர் தாங்க அந்த கம்பி இது போட்டார்லங்க தடத்துக்கு. அது எல்லாமே நம்ம ஐயா போட்டது தான். பால்நாய்க்கிற ஐயா.
பொறுமையா எந்திரிங்க. அடியேன் வந்திருக்கிறேன். மேலே போகல, எந்திரிங்க. என்ன யாரும் தெரியுதா? ஒரு நிமிஷம் எந்திரிங்க ஐயா. ஒரு சின்ன ஒரு இந்த அரிசி கொண்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கோங்க. 10 மணிங்க ஐயா. தவறாக நினச்சிக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்தாங்க, நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி. என்ன யாரும் தெரியுதுங்களா? இருங்க, மூஞ்சிக்கு லைட் அடிக்கிட்டா? தெரியுங்க, அடையாளம் தெரியுதுங்களா? சரி சரிங்க. நல்லா தெரியுதுங்களா? சரி 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 சரி. நல்லா இருக்கிறீங்களாங்கய்யா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. சரி. காலையில் மாலைக்கு போறீங்களா? இல்லைங்க, நான் போயிட்டு வந்துட்டேனுங்க. போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்துட்டு இப்ப கன்னிவாடி ஆட்டு சந்தை இருக்குதுல்லங்க, அங்க வீடியோ எடுக்க போறதுங்க. சரி. அதான் உங்களுக்கு நம்மளால முடிஞ்சது. சரி, போன டைம் வந்து பண்ணல. சரி, நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி, ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. சாப்பாட்டு அரிசிங்க, ஆக்கி சாப்பிடுங்க. போய் வீட்டுல வந்து வச்சுக்கோங்க, பறக்காம. சரிங்க ஐயா. இப்ப எடுத்துட்டு போறீங்களா, காலை எடுத்துட்டு போறீங்களா? காலையில் எடுத்துட்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எதுவும் இல்லை. சரிங்க. சரி மக்கள் ஐயா, தெரியுதுங்க ஐயா. மறுபடியும் எல்லாம் கம்பி போட்டிருப்பீங்களா இருக்குது தடத்துக்கெல்லாம்? அந்த கீழே வரைக்கும் போட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் போட வேண்டியது இருக்குதுங்க. ஐயோ மக்கள்ஸ், இப்போ நம்ம மலை ஏறும் போது அதை பிடிச்சி ஏறின பாருங்க. இந்த மலையை அசால்ட்டாக எனக்கு ஏறிட்டு இறங்குறது காரணம் யாரு தெரியுங்களா? நம்ம பால்நாய்க்கர் ஐயா தானுங்க. ஐயா போட்ட கம்பி தடத்தில் தான் இன்னைக்கு உலக மக்களே வந்து அந்த கொண்டரங்கி மலை ஏற முடியுதுன்னா அது காரணம் நம்ம பால்நாய்க்கர் ஐயா மட்டும்தான். இல்லைன்னா வந்து ரொம்ப திறமையானவங்க மட்டும் தான் மேலே போக முடியும். எல்லா மனுஷங்களும் குழந்தை குட்டியிலேருந்து அனைவரும் போகிறதுக்கு ஏதுவாக செஞ்ச மனுஷன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐயா தானுங்க. இவர் தான் சின்ன ஒரு சுத்தியிலையும் ஒரு ஆப்பையும் வச்சு அடிச்சு அந்த கம்பி மேலே கொண்டு போய் அந்த நடக்கிறதுக்கு கம்பி முழுசாக போட்டது நம்ம ஐயா தான். உண்மைதானுங்க ஐயா?